கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே. ஹலோ சொல்லுடா. ஹலோ, எங்கே இருக்க? இல்லைடா, வீட்டில் இருக்க போராக இருந்துச்சு, ஐட்ட பார்க்க வந்தேன். இல்லை ஜெனி, நான் கால் பண்ண எதுக்குன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்று போடணும். இது வரைக்கும் நம்ம பண்ணாத கண்டென்ட்டாக இருக்கணும். அதுதான் கால் பண்ணேன். உனக்கு எது ஐடியா இருந்தால் சொல்லுவே. ஓகேடா, நான் ட்ரை பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் இப்போ என் மைண்ட் என்னமோ யோசிக்குது, என்னென்னமோ தோணுது, என்னன்னு புரியலை. அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணும்போது நானா இல்லை, என்னை சுற்றி என்னவோ நடக்குது, ஒன்றுமே புரியலை. ஹாய் அஜித் அண்ணா. ஏய் வாடா. என்னோட இந்த பக்கம் இல்லைண்ணா, யூடியூப்பில் வீடியோ கூட ஒன்று வந்துருந்தேன், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். இல்லடா, நானும் கண்டென்ட் ஒன்று தான் தேடிட்டு இருக்கேன். உனக்கு எது ஐடியா தான் சொல்லு, கண்டென்ட் பண்ணுவோம். அப்படின்னா நான் போயிட்டு வரேன். ஓகேடா, இது வெளியே போயிட்டு வரலாம். ஆமாம். ஹலோ அஜித், பிஸியாடா? இப்போ கொஞ்சம் பேசலாமா? சொல்லு ஜெனி, என்ன இந்த டைமில்? இல்லைடா, இந்த வீடியோ உனக்கு கண்டென்ட் ஒன்று வேணும்னு சொன்ன தானே, என்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போமா? அதுவா? ஓகேடி. டேய், இங்கே பாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் இருந்த பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் ஒரு தடவையும் போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் இருந்த மக்களோட எல்லா வளங்களையும் திருடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிமையாக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு மன்னர் ஒரு ராஜ்யத்தை அழித்து அங்கே இருந்த ஒரு பொருட்கள் எல்லாத்தையும் அது அவங்கக்கிட்ட இருந்து வேறு எந்த மன்னரும் திருடக்கூடாதுன்னு வேற ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸ்ரீலங்கா ஒரு நாடு இல்லை, சின்ன ஒரு தீவாக மட்டும் இருந்த டைமில் இங்கே ஒரு இடத்துல அந்த பொருட்கள் எல்லாம் மறைச்சி வச்சு அந்த இடத்தோட ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு வீடை கட்டி இருக்காங்க. அங்கே இருக்க பொருட்கள் பாதுகாப்பாக வச்சுருக்க அடிமையாக வச்சுருந்த 1500 அடிமைகளை பழி கொடுத்து புதைச்சிருக்காங்க. இந்த இடம் தான் இப்போ நான் சொன்ன அந்த இடம். இப்போ அந்த பழைய வீடு இல்லை, இப்போ யாரோ புதுசாக கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களும் உயிரோட இல்லை. அங்கே நடக்கிறது உண்மையா இல்லை எல்லாரையும் பயமுடுத்த பெரியவங்க சொன்ன கதையா? டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
அன்னைக்கு நைட் நான், ஜெனி, அஸ்வின் 3 பேரும் தான் போனோம். ஆனால் ஜெனி இறந்துட்டா. அஸ்வின் சுயநினைவே இல்லாமல் பைத்தியக்காரி மாதிரி இருக்கான். ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை. அந்த வீட்டில் அன்னைக்கு நைட் என்ன தான் நடந்திருக்கும்?